நைட்டு டின்னர்லாம் முடிச்ச கையோட லைட்டா கேஸ் ஸ்டவ்ல அங்கங்க எண்ணெய் தெரிச்சிருந்ததுங்க. கொஞ்சம் அங்கங்க டஸ்டா இருந்தது. அதெல்லாம் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சு விட்டுட்டேன். எப்ப கேஸ் ஸ்டவ் தொடச்சாலும் சுத்திலும் கவுண்டர் டாப்பையும் ஒரு தடவை தொடச்சு விட்டுருவேன். இல்லைன்னா குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு. சோ அப்படியே சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சிங்கையும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியில மணி பிளான்ட் வளர்க்கறத பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல டவுட் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் தண்ணியில போட்டாலே அது நல்லா வளருங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு தேங்காய் நாரை உள்ள போட்டுட்டு அதுல மணி பிளான்ட் எல்லாம் வச்சிருந்தேன். அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். சீக்கிரமா வேர் விட்டுருச்சு. சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. மட் கிளாஸ் லீக் ஆயிட்டே இருந்தது. சோ அதுல இருந்து வேற ஒரு கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 நாளா தலைக்கு எண்ணெய் வைக்க கூட மறந்துட்டேன்னா பாருங்களேன். இப்போ ஒரு 15 டேஸா இந்த ப்ரோஸ்கேரோட அல்டிமேட் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ரோஸ்மெரி, பட்டானா, பிரிங்கராஜா கூட இன்னும் ஒரு சில பொருள்லாம் இருக்கிறதுனால இது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் டென்சிட்டியை பூஸ்ட் பண்ணுது. நான் ஸ்டிக்கியா லைட் வெயிட்டா இருக்குங்க. சோ ஸ்ட்ரைட்டா நம்மளோட ஸ்கேல்ப்லயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டுக்கு அப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. லிங்க் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, டிஎம் பண்றேன்.